பகவத்கீதை பற்றி பார்க்க போகிறோம். 18 அத்தியாயங்களுக்கும் விளக்கத்தை பார்க்க போகிறோம். இது திரு PS ஆச்சாரியா, ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண நூலாசிரியர், அவர் எழுதின நர்மதா பதிப்பகத்திலேருந்து பார்த்த புக்கிலேருந்து எடுத்த சாரம். வியாச பகவான் மகாபாரத காவியம் 1,00,000 ஸ்லோகம் இருக்குது. பீஷ்ம பருவத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடக்கும் சம்வாதம்னா பேச்சு பகவத்கீதையில் இடம்பெற்றிருக்கு. பிரம்ம வித்தை, யோக சாஸ்திரம் அப்படின்னு புகழப்பெறக்கூடிய கீதைக்கு எளிய வழியில் ஒரே விளக்கம் நம்ம பார்க்க முடியுது. அதாவது கீதையுடைய நோக்கம் என்னென்னா, கீதையை தியானிக்கிறவரை பாவங்கள் தீண்டாது. கீதை எங்கே இருக்குதோ அங்கே புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் வந்து சேருது. எங்கே கீதை வாசிக்கப்படுகிறதோ அங்கே சீக்கிரமே சகாயம் வருது. எங்கே கீதை கற்பிக்கப்படுகிறதோ கற்பிக்கப்படுகிறதோ அங்கு இறைவனே வாசம் செய்கிறார். இது ஸ்ரீகீதா மகாத்மியம். இது பகவானுடைய வாக்கு. பரமாத்மா கண்ணனை விட சிறந்த ஞானி உலகத்தில் கிடையாது. பகவத்கீதையோட ஒரு அற்புதமான நீதி நூல் எங்கேயுமே இருக்காது. கண்ணனை துதிக்க முடிஞ்சவங்களும் கீதையை படிக்க முடிஞ்சவங்களும் பாக்கியவான்கள். ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, கீதையோட சாரமே என்னென்னா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதாய் எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது என்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையாவது, மற்றொரு நாள் அது வேறொருடையதாகும். இதான் கீதையோட சாரம். இந்த கீதை ஏன் உருவாச்சு, அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மிக அழகாக இருக்குது. இப்போ கீதை பிறந்ததுக்கு ஒரு கதை இருக்குது. அது ஏன் கீதை எதுக்குமே ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லைன்னுவாங்க. மகாபாரத பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சமாதானம் ஏற்படுறதுக்கு வகை இல்லாமல் இருந்தது. பாண்டவருக்குடைய சொத்து ஃபுல்லாகவே நாட்டை சூதில் துரியோதனன் எடுத்துக்கிட்டார். இப்போ 5 வீடு கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டார். சரி, இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணலான்னு கண்ணனே நேராக தூது போகிறார். ஆனால் அது தோல்வியாகுது. திரும்பவும் அவர் துவாரகைக்கு வந்துடுறார். இப்போ போகிற தவிர வேறு வழி இல்லை. பாண்டவரும் கௌரவரும் கண்ணனுடைய உதவிக்காக துவாரகைக்கு வர்றாங்க. அந்த நேரம் கண்ணன் தூங்கிட்டு இருக்கார். கௌரவர் சார்பில் துரியோதனை கண்ணனோட தலைமாட்டிலையும், பாண்டவர் சார்பில் அர்ஜுனை அவருடைய கால் மாட்டிலையும் உட்காந்துருந்தாங்க. துயில் நீங்கின உடனே கண்ணன் இயல்பாக தனது கால் மாட்டில் நின்று அர்ஜுனனை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் தலைமாட்டில் இருக்கிற துரியோதனனை ஒரு கண்ணில் படுறான். சரி, முதல்ல பார்த்த அர்ஜுனனுக்கு முதல்ல பேசிடலான்ட்டு அவர்கிட்ட பேசுகிறார். அப்போ அந்த பேச்சுவார்த்தையில் கண்ணன் பாண்டவர்களுக்கு துணை நிற்கிறதுக்கு பாண்டவர்களுக்கு துணை நிற்க ஒத்துக்கிறாரு. துரியோதனன் கண்ணனுடைய படையை தனக்கு தரணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் ஒத்துக்கிறார். ஆனால் அந்த மகாபாரத போரில் கண்ணன் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். அதை அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு, நான் எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன், உனக்கு சாரதியாக இருப்பேன். அதனால தான் பார்த்தனுக்கு சாரதி, பார்த்த சாரதி அப்படி சொல்கிறோம். அதை நம்ம பார்க்குறோம். துரியோதனன் படபலத்தை பெருசாக நம்பினான். அர்ஜுனன் கடவுளை தான் நம்பினான், பெரிதாக ஏற்றுக்கிட்டான். கடவுள் நம்ம பக்கம் இருந்ததுன்னா பிரதிகூலங்கள் கூட அனுகூலமாயிடும். கடவுள் நம்ம பக்கம் இல்லைன்னா அனுகூலம் கூட பயன்படாது.
இந்த போருக்கு அஞ்சாத சுத்த வீரன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது அர்ஜுனன். ஆனால் இந்த பாரத போரில் அவனுக்கு துணிவை இழக்கலை, அவனுக்கு தைரியம் இருந்தது. ஆனால் ஒரு கலக்கத்தில் இருந்தான். ஏன்னா பாட்டனார் பீஷ்மர், குரு துரோணர், தாயாதியர் இவங்க எல்லோரும் எதிர்த்து நம்ம போர் புரிஞ்சு அதில் வரக்கூடிய சுகம் நமக்கு தேவையா? அவங்கள வீழ்ந்த பிறகு உறவுகள்லாம் இல்லாமல் தொலைச்ச பிறகு வரக்கூடிய சௌகரியம் நமக்கு தேவையான யோசித்தான். சொந்த பந்தங்கள் சூழ்ந்திருக்க சொத்து சுகங்கள் அனுபவிக்கிற மகிழ்ச்சி அவங்கள கொலை பண்ண பிறகு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அவன் மனசு கூசிச்சு. இதை யோசித்து கையில் இருந்த வில்லை தூக்கி காலடியில் போட்டுடுறான் விரக்தியில். ஒரு நல்ல வீரன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போட நுணுக்கம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே மற்ற நெறிகள் நியாயங்களை யோசிப்பாங்க. தர்மத்துக்கு பழுது ஏற்பட்டுக்கூடாதுன்னு அக்கறையாக இருப்பாங்க. இப்போ ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்குது. ராவணன்கிட்ட ஆயுதங்கள் இல்லை. நினச்சிருந்தா உடனே ராமரால் அவரை கொலை பண்ணியிருக்க முடியும். ஆனால் இன்று போய் நாளை வா அப்படின்னு வாய்ப்பு தரார். நீ போயிட்டு நாளைக்கு தயார் பண்ணிக்கிட்டு வந்து போர் நீ புரிஞ்சு நீ ஜெயிக்க முடிஞ்சால் நீ ஜெயிச்சிக்க. அது வாய்ப்பு கொடுக்கறது வந்து என்னென்னா பெருந்தன்மை. ஒரு மனிதன் வந்து நேர்மையாக இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ சொந்த மனுஷங்களுக்குள்ளேயே போர் செய்யறதுல எந்த நியாயமும் இருக்கிறதா தெரியல அர்ஜுனனுக்கு. அர்ஜுனா, நீ போர் செய்ய தயங்கிறத பார்த்தா புறங்காட்டிட்டு ஓடுற மாதிரி, நீ அதர்மத்திட்ட புறங்காட்டிட்டு போகிற மாதிரி தெரியுதுன்னு கண்ணன் சொல்கிறார். கண்ணன் உரைச்சது எல்லாமே பாண்டவ வீரனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சராசரி பாமரனு கூட பொருந்தக்கூடிய தத்துவங்கள். அலைமேல் அலையாக கடல் ஆர்ப்பத்தி கொண்டிருக்கு. மனித வாழ்க்கை அப்படி தான், சோதனை மேலே சோதனை. ஒரு அரசனுக்கும் ஒரு ஆண்டிக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. வாழ்வோட மறைபொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் சிக்கி வாடும் நிலை எல்லாருக்கும் உண்டு. தீயவர்கள் அதிகமாக கௌரவர்களை போல் இருக்காங்க, நல்லவர்கள் கொஞ்சமாக பாண்டவர்கள் போல் இருக்காங்க. இந்த பாரத போர் பாண்டவருக்கு கௌரவ போர் நடந்த போர் என்பதை விட தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடையில் நடந்துச்சு. மனித பிறவியோட நல்லியல்புக்கும் தீயல்புக்கும் இடையில் நிகழ்ந்ததுன்னு சொன்னால் சரியாக இருக்கும். போர்க்களம் வந்து குருட்சேத்திரம் வந்து மனித சரீரம். தர்மம் வெல்லும் என்பது பாரதத்தின் மூலம் நாம் கண்ட நிரூபணம். எப்பயுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அதை நிரூபித்து காமிச்சவர் வந்து பகவான். உலக உயிருக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிற பகவான் ஒரே ஒரு மனுஷனுக்கு சாரதியாக இயங்கணும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா உயிர்களுக்குமே அவர் தான் சாரத்தியம் பண்ணுறாருங்கிறதான் உண்மை. ஆனால் பாண்டவர் 5 பேர்லேயுமே அர்ஜுனன்ட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார் கண்ணன். சிறு பருவத்திலேருந்தே, பால பருவத்திலேருந்தே ஆரம்பித்து திருமண வாழ்க்கை வரைக்குமே, அவர் வில்வித்தையில் கற்றுக்கிற காலத்துலேருந்து போர்க்களம் வரைக்குமே எல்லா இடத்துலையுமே அர்ஜுனோட வாழ்வோட சம்மந்தப்பட்டிருக்காரு கண்ணன். அப்படி உலகம் மாந்தர் ஒரு வாழ்க்கையில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா, ஒரு ஜீவாத்மா பரமாத்மா தொடர்பு தான் அர்ஜுனன் கண்ணன் தொடர்பு மூலம் நமக்கு தெரிய வருது. கீத உபதேசம் ஏன் அர்ஜுனனுக்கு செய்யப்பட்டது? பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க. முக்கியத்துவமாக பார்த்திங்கன்னா 3 பேர், தர்மன், அர்ஜுனன், பீமன். ஏன் அர்ஜுனனுக்கு சொல்லணும்? தர்மர் வந்து சகல சாஸ்திரங்களையும் தர்மங்களையும் கற்றவர், அவருக்கு உபதேசம் தேவைப்படாது. பீமன் முரடருக்கு நீதி நியாயங்கள்லாம் கேட்டுக்கிற மனசு இருக்காது. அப்போ கண்ணோட உபதேசம் வந்து அர்ஜுனனுக்கு செய்யப்பட்டது. மாமனிதர் தர்மர், மனிதனுக்கு ஒவ்வாத விலங்கு குணம் பீமன், மனிதனான அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யப்பட்டது. பாமர மக்களுடைய ஏக பிரதிநிதியாக அவன் அந்த நல்லுரைகளை கேட்டுக்கிட்டான். அதை கேட்டதால் அதே நமக்கும் பயன்படுது. பொதுவாக ஸ்கூலில் பாடசாலையில் போதிக்கிறதுலாம் ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிறதா இருக்குது. ஆனால் போர்க்களம் அமைதியாக இருக்குமான்னா இருக்காது. ஏன் அங்கே சொல்லணும்? அப்போ வாழ்க்கையில் வந்து பல போராட்டங்கள் அடங்கியிருந்தால் ஒரு மகா யுத்தம்.
அதில் போராடுறவன் வெற்றி பெறான். வெற்றிக்காக அவன் என்ன பண்ணணும்? அசராமல் போராடணும். போராடுற தயங்குறவன் இழந்ததை பெற முடியாது, இருப்பதையும் தக்க வச்சுக்க முடியாது. ஒரு யுத்தத்தை பற்றி யுத்த காலத்தில் பேசுகிறது எந்த விதத்துலேயுமே முரணாக இருக்காது. குருட்சேத்திரத்தை கொலைகளம்னா உலகம் ஒரு முடிவற்ற கொலைகளம் தான். குருட்சேத்திர போல் நடந்தது கொலை தொழிலோ தர்மம் தனது கடமையை செய்தால் நம்ம விவாதித்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. நியாயத்தை காப்பாற்றுறதுக்கு உயிரை கொடு, தேவைப்பட்டால் நியாயத்தை காப்பாற்றுறதுக்காக உயிரை எடுக்கவும் செய். இதுதான் கண்ணன் காட்டிய வழி. நியாயத்தை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடு, தேவைப்பட்டால் நியாயத்தை காப்பாற்றுவதற்காக உயிரை எடுக்கவும் செய். இதுதான் கண்ணன் காட்டிய வழி. இப்போ ஒரு நாட்டுடைய இராணுவம் எதிர் நாட்டுக்காரங்க அக்கிரமமாக நம்ம நாட்டு பக்கம் வரும்போது அவங்கள அழிக்கிறாங்க. அது தர்மம் தான். ஏன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுனால அந்த எதிர்நாட்டுடைய மனிதர்களை அழிக்கிறதுனால அது குற்றத்தில் வராது. ஏன்னா தர்மம் ஜெயிக்கணுன்னா நம்ம உயிரையும் கொடுக்கணும். அதே தர்மம் ஜெயிக்கணுன்னா அதர்மவாதிகளை அழிக்கிறதுனாலையும் தவறு இல்லை.